உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர். திருப்பாடல்கள் 128 2வது வசனம். சங்கீதம் 128 2வது வசனம். இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி. இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதோடு, இன்றைக்கு நம்முடைய உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி வருகிறோம். ஆகவே இந்த உழைப்பாளர் தின வாழ்த்துக்களையும் அனைத்து உழைப்பின் வர்க்கத்திற்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உழைப்பவர்களுக்கு ஓய்வு வேண்டும். அயராது உழைக்கிறவருடைய மதிப்பையும் மாண்பையும் நாம் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அவருடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை நாம் கொடுக்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணுங்க. அதாவது எந்த வேலை செய்தாலும் வேலை செய்கிறார்கள், அவர்கள் சோம்பேறிகளாக இருந்து பிறருடைய உழைப்பிலே வாழவில்லை என்பதை நம்ம உணர்ந்துக்கணும். இந்த உழைப்பாளர் தினம் ஏன் வந்தது அப்படின்னா, அதாவது 1868ஆம் ஆண்டு சிகாகோ நகர்ல தான் முதல்ல இந்த உழைப்பாளர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு போராட்டம் செய்யறாங்க. 8 மணி நேரம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், அந்த வேலை நேரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா போராடுறாங்க. இந்த போராட்டத்துல பயங்கரமா அரசுக்கும் உழைப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கடும் போர்கள் நடக்குது, பிரச்சனைகள் உருவாகுது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் மரணம் அடைந்தாங்க, 100 பேருக்கு மேல காயப்பட்டாங்க. இப்ப இது என்ன நடக்குது, இதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1868ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வருகிறது. 1923ஆம் ஆண்டு சென்னையிலே இந்த உழைப்பாளர் தினம் மே மாதம் 1ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்று தலைவர் சிங்காரவேலர் அவருடைய தலைமையிலே கூட்டம் கூடி தீர்மானம் செய்தார். அதன் பிறகு ட்ரிப்ளிகேனிலும் சென்னை ஹைகோர்ட்லும் இதற்கான கூட்டங்களாம் வைத்து அவங்களுடைய அந்த காவி நிறம் செந்நிறத்தை தான், ஏனென்றால் அவர்கள் ரத்தம் சிந்தி அந்த தியாகத்தோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்த்து வண்ணமாய் அந்த செந்நிற அந்த அவங்களுடைய யூனிஃபார்மாக அடையாளமாக அந்த கொடி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மே தினத்துக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கடவுள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை 6 நாளும் உழைக்கிறார், உழைத்து தான் கடவுள் ஓய்வு எடுக்கிறார். அப்போ உழைப்பை ஆண்டவர் மையப்படுத்துகிறார், உழைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிய தந்தை பார்த்தீங்கன்னா யோசேப்பு திருநாள் இன்னைக்கு மே மாதம் 1ஆம் தேதி. யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிறந்த ஒரு உழைப்பாளரா இருக்கிறார், சிறந்த கைவினை கலைஞர், அதாவது கார்பெண்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த கார்பெண்டர், அந்த தச்சு வேலை செய்கிறவங்க நம்ம நாட்டில் இருப்பது போல அல்ல, வெளிநாட்டிலே அந்த பாலஸ்தீனா இஸ்ரேல் போன்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க. அதாவது இவங்க அந்த ஆலயத்தில் இருக்க அந்த பலிபீடங்கள் எல்லாம் இவர்கள் வடிவமைக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த யோசேப்பும் எந்த பொருளை பார்த்தாலும் அப்படியே வரைந்து விடக்கூடிய ஞானத்தை பெற்றவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிறந்த உழைப்பாளியாக இருக்கிறார். ஆகவே அவருடைய உழைப்பை மையப்படுத்தி தான் 1870ஆம் ஆண்டு போப் பயஸ் 9 என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறார், திருச்சபைகள் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். அதாவது மே மாதம் 1ஆம் தேதி யோசேப்பு the feast of the Saint Joseph the worker அப்படின்னு சொல்லி இந்த உழைப்பாளர் யோசேப்பினுடைய திருநாளை கொண்டாட வேண்டும் சொல்றார். அடுத்து பாத்தீங்கன்னா இதோட வளர்ச்சி 1955ஆம் ஆண்டு போப் பயஸ் 12 அப்படின்னு சொல்லக்கூடியவர் மே மாதம் 1ஆம் தேதி இதை கட்டாயமாக நீங்கள் யோசேப்பு திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று திருச்சபைகளுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். அதனுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு திருச்சபைகள் உழைப்பாளராக இருக்கிற யோசேப்பனுடைய அவருடைய வாழ்வை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார். கடவுள் உழைத்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தகப்பனார் உழைத்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தந்தைக்கு உதவி செய்தார், உழைத்தார். அப்படி என்றால் இன்றைக்கு உழைக்கிறவர்களுக்கு நாம் துணை நிற்போம். இந்த உழைப்பை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், உழைப்பவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த நாம உழைக்கிறதுக்குரிய பலனை நிச்சயமாக நாம காண போகிறோம். இந்த சிந்தனையோடு நீங்கள் இந்த நாளையும் இந்த மாதத்தை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தை நம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தெய்வீக ஆசி எங்களோடு தங்கி இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.